வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சாம் சாப்டர் 135. ஸோ சங்கீதம் 135வது அதிகாரம். இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் ஆண்டவரோட மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், ஒன்றிணைந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆனால் நிறைய காரணங்கள் சொல்லி ஆண்டவரை துதிக்கிறாங்க இந்த சங்கீதத்தில். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர், அடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுங்க, அவர் மக்களை தேர்ந்தெடுத்திருக்காரு, அடுத்து அவங்க மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காருன்னு இன்னும் பல காரணங்கள் சொல்லி என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. ஆனா இது முக்காவாசி இல்ல மெஜாரிட்டி ஆஃப் த சங்கீதத்துல என்ன பண்றாங்க, ஆண்டவர் துதிக்கும் போது ஐடல்ஸோட பெரிய ஆளு நம்ம ஆண்டவர் சொல்லுவாங்க. அதாவது இந்த சிலைகள், இந்த மாதிரி போலி கடவுள்களோட இல்லைன்னா நம்ம நம்பிக்கை வச்சிருக்க அந்த ஐடல்ஸ், அதுங்களோட என்ன யாரு பெருசு, ஆண்டவர் மிக பெரிய உள்ளவர்னு சொல்றாங்க. தட் காட் இஸ் கிரேட்டர் than all the idols. அதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து verse 5. So Psalms chapter 135 verse 5, which says, "For I know that the Lord is great and our Lord is above all gods." இன்னொரு சொல்றேன், "For I know that the Lord is great and that our Lord is above all gods." ஸோ இதுல நம்ம என்ன எடுக்க போறோம்னா, சரி இந்த சங்கீதக்காரங்கள்ல ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இஸ்ரேல் மக்களோட காலத்துல எல்லா தேச மக்களும் என்ன பண்ணுவாங்க, பல கடவுள்களை கும்பிடுவாங்க. நீங்க பைபிள் ஸ்டடில பார்த்தா கூட எகிப்து மக்கள் என்ன வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கடவுள். அதாவது விவசாயத்துக்கு ஒரு கடவுள், தண்ணிக்கு ஒரு கடவுள், வெளிச்சத்துக்கு ஒரு கடவுள், சூரியனுக்கு ஒரு கடவுள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன வச்சிருப்பாங்க, அவங்க ஒவ்வொரு கடவுள்களை வச்சிருப்பாங்க. அடுத்து ஆண்டவர் வந்து 10 பிளேக்ல, அந்த 10 பிளேக்ஸ்ல என்ன பண்ணுவார், ஒவ்வொரு கடவுளையும் அட்டாக் பண்ணுவார். இஸ்ரேல் எகிப்து மக்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான கடவுள்கள், ஆனா 10 பிளேக்லயும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கான கடவுளை அட்டாக் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது, இஸ்ரேல் மக்களுக்கு பக்கத்துல இருக்க எல்லா தேசத்தையும் இருக்க மக்களும் என்ன வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பல பல கடவுள்கள் வச்சிருப்பாங்க. அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, உங்களோட இந்த கடவுள்களோட இந்த ஐடல்ஸோட என்னோட ஆண்டவர் மிக பெரியவர்னு சொல்லி அவங்க துதிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல இருந்து நம்ம என்ன இடத்துக்கு போறோம், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சரி, உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போது, ஒரு கஷ்டம் வரப்போது, நார்மலா நம்ம என்ன நினைப்போம், நம்ம இன்ஸ்டிங்ஸ், நம்மளோட மனித தன்மை என்ன போகும், என்கிட்ட மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சா, ஓகே என்கிட்ட இது ஹேண்டில் பண்ண காசு இருக்கா, இல்லை என்கிட்ட இதை தாண்டி போறதுக்கு, இல்லை இந்த வேலைக்காக நான் படிச்சிருக்கேனா, இல்லை இந்த ப்ரொமோஷனுக்கு எனக்கு கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன உலக பிரகாரம் சில ஆசைகள் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த காலத்துல அந்த மக்களுக்கு அதான் ஐடல்ஸ், அதாவது இந்த மாதிரி போலி கடவுள்கள். ஆனா நம்ம எடுத்துக்க போது நம்மளும் சில நோக்கம் வச்சிருப்போம், சில கோல்ஸ் வச்சிருப்போம், சில லட்சியங்கள் வச்சிருப்போம். ஸோ உங்களோட லட்சியம் என்னது, லைக் ஹையஸ்ட் டிசையர். ஸோ உங்களோட லட்சியம் வந்து என்ன இருக்கு, இந்த வேலை கிடைக்கணும், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த ப்ரொமோஷன் வேணும், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம என்ன நோக்கம் வச்சிருக்கோம், எதை நம்ம அவ்வளோ விரும்புகிறோம், எதை நம்ம நேசிக்கிறோம், அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சங்கீதத்தை வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ 2 விஷயங்கள் நம்ம நிறைய முறை பார்த்தது தான். முதல் விஷயம் என்னன்னா, சரி நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீங்க, உலக பிரகார விஷயங்களா, நண்பர்களா, இல்லைன்னா பணமா, இதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி லைக் டோன்ட் டிபெண்ட் ஆன் மணி, டிபெண்ட் ஆன் காட். லைக் ஏதோ பிரச்சனை இருந்தால் ஆண்டவர் கூட இருக்க வரைக்கும் நம்ம ஏன் பயப்படணும், அதுதான் முதல்ல நம்ம சொல்லுவோம். ஆனால் 2வது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட கோல் என்ன, வாட் ஆர் யூ கோயிங் ஃபார். நீங்கள் உங்கள் பார்வையோட முடிவில் என்ன வச்சுருக்கீங்க, ஆண்டவர் வச்சுருக்கீங்களா, இல்லை அந்த ப்ரொமோஷன் வச்சுருக்கீங்களா, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்களா, இல்லை வேற என்ன வச்சுருக்கீங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நம்மளோட உள்ளத்துக்குள்ள நம்மளுக்கு அந்த டிசையர், நம்ம ஏங்குறது நம்பர் 1 இந்த உலக பிரகார விஷயங்களோட ஆண்டவர் தான் இருக்காரா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இல்லையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க இருதயத்தை மாத்துங்கன்னு கேளுங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. சின்ன பிரேயரோட முடிச்சிருவோம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, especially in this modern age, Lord, we have so many things that distract us from you, Lord. We have so many idols that take our eyes away from you, Lord. Lord, thank you for this reminder through this word that, Lord, first of all, it is essential for us to keep our eyes always fixed towards you, Lord, to keep our hearts always fixed towards you, Lord. And secondly, Lord, give us your grace to turn our hearts, if it is hardened towards worldly things, Lord, to turn our hearts towards you, Lord. Transform our hearts towards you, Lord, so that it seeks and earns for you and you alone, Lord. All of this in Christ's name I pray. Amen.